உங்க பொண்ணைய வச்சு இந்த விஷயத்தை பேசலாம்னு நினைச்சேன். சுமதி வரல? கடைக்கு போயிருக்க, வந்ததும் வர சொல்லிருக்கேன். பரவாயில்ல, அப்புறம் லீஜரா சொல்லிக்கலாம். அப்புறம் நம்ம பேசுற விஷயம் நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன நம்பி நீங்க சொல்லலாம். சுரேந்தர் இப்பெல்லாம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வழிய இந்த குடியை நிறுத்த மாட்டான்னு தோணுது. கல்யாணம் பண்ணோம்னா அவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணை தான் கட்டிக்கணுங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நல்லா படிச்ச ஒரு மில்கார பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேன். இந்த விஷயம் சுரேந்தருக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணை தான் அவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணுன்னு சுரேந்தர் கிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்துல என் வைஃபோட நான் இல்ல, நீங்களும் உங்க பொண்ணு தான் இருந்திருக்கீங்க. அதனால அம்மா பார்த்து வச்ச பொண்ணு இவதான் நான் சொல்றதை விட நீங்க சொன்னா அவன் நம்புவான். என்ன யோசிக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா ஆத்மாத்மா யாரோ ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்களே, பாவம் அந்த பொண்ணு அதை நம்பி. நீங்க வாய் மூடுங்க ப்ளீஸ். நீதான் என் மருமகன் அவகிட்ட வாக்கு கொடுத்ததுக்கு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. இனி அவன் வாழ்றதுக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா நான் முதல்ல என் புள்ள முதல்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தான்னு யாருக்கு தெரியும்? இத பாருங்க, அந்த மில்கார பொண்ணை பத்தி எப்படி சொன்னா என் புள்ள நம்புவானோ அப்படி நான் சொல்லிக்கிறேன். ஆனா உங்க கிட்டயோ உங்க பொண்ணு கிட்டயோ கேட்டா ஆமாங்க அது கரெக்ட்டுங்க நீங்க சொல்லுங்க, அது போதும். இப்ப நீங்க போலாம். சுமதி, அவர் பேசுனதெல்லாம் நீ கேட்டுட்டா இருந்த? அவர் கேட்கிறாரம்மா, நீ ரொம்ப ராசியான பொண்ணு. இல்லப்பா, அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் சொன்ன ராசியான பொண்ணே சுரேந்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது இல்ல சுமதி. ப்ளீஸ்பா, என்னை பத்தி எனக்கே இப்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. நான் பிறக்கிற வரைக்கும் அம்மாவும் நீயும் இதே வீட்டுல எவ்வளவு வசதியா இருந்தீங்க. ஐயோ, விரோதிகளால நான் ஏமாந்த, அது என்னோட தப்பு. இதுல உன் ராசி என்னமா இருக்கு? நீ மகாலட்சுமி மாதிரி. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நட, வீட்டுக்கு போலாம். சீதாமா ஒரு நல்ல குணவதி. சோ ஒரு குணவதி இன்னொரு நல்ல குணவதி தானே தம் பையனுக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணு சுரேந்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இல்லையா? சொல்லு, துரோகமா இல்லையா? அந்த துரோகத்துக்கு அவங்க அப்ப உங்க அப்பனை ஹெல்ப் கூப்பிட்டு இருக்கான். எந்த காரணம் கொண்டு உங்க அப்பனை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஆமா, சுரேந்தருக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சி சொன்னா சுரேந்தருக்கு அவங்க அப்பா மேல இருக்கிற இமேஜே போயிரும், பெரிய மனஸ்தாபம் வந்துடும். இப்போதைக்கு என்னோட லட்சியம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது சீதாம்மா கடைசியா தான் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு பொண்ணையும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா சோ அந்த பொண்ணு யாருன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு அவளையே நான் சுரேந்தர் கல்யாணம் பண்ணி வச்சாகணும். நான் எதையும் அவளை சீக்கிரம் தொடங்க மாட்டேன். தொடங்கிட்டேன், வெற்றிகரமா முடிக்காம நிறுத்தவே மாட்டேன். தட் இஸ் சம்பூர்ணம். சி கோயில் மணி ஆண்டவன் அங்கிருந்தே என்ன ஆசீர்வாதம் பண்றான். சோன் பப்டே. என்ன சோன் பப்டே? சோன் பப்டே. அங்கிள், டைம் 5:32. சாரி, நான் உங்க கூட கிளப்புக்கு வரதா இல்ல. ஏன், என்னாச்சு? என்னாச்சா? நீ முதல் குடிச்சது காரணமே நான் ஆயிடுச்சு. பத்தாவது நீ குடிச்சிட்டு வந்து உங்க அப்பாவை எதிர்த்து பேசுற, அதுவும் நான் சொல்லி கொடுத்தது ஆயி போச்சு. வெறும் பேத்தாதீங்க அங்கிள். டைம் 5:34. சுரேந்தர், உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். யோ பிச்சா, நான் சூக்கா சொல்றாங்கல்ல, புரிஞ்சுட்டு போயா? அதானே. ஏன்பா, நம்ம ஆளுப்பா. இதான்ப்பா நம்ம ஆளு. அவர் நீங்க நம்புறதுக்கு இவரை நம்பலாம். பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அம்மா உனக்காக பார்த்து வச்ச பொண்ணை பத்தி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? சுரேந்தர் 5:37. அட இருங்க அங்கிள், அப்பா ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நீங்க சொல்லுங்கப்பா. அதாவது நம்ம சுமதியோட அப்பா ஒரு தடவை சொந்தக்காரரை பாக்குறதுக்கு மதுரைக்கு போகும்போது அம்மா கிட்ட காசு கேட்டாங்களாம். உடனே அம்மா, மதுரைக்கா போறீங்க? இது வரைக்கும் நமக்கு மதுரைக்கு கோயிலுக்கு போற ஒட்டு வருவதா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு மில்காரர் மூலமா நெருங்கின சம்பந்தம் உள்ள ஊரா ஆக போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா. இப்பதான் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னாரு. அப்பா அப்படின்னா சுரேந்தர் டைம் 5:40. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். டாடி, அப்படின்னா நீ நினைக்கிறது கரெக்ட் தான். அந்த மில்காரருக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை உனக்கு முடிவு பண்ண சந்தோஷத்துல அப்படி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். மதுரை மில்லுக்கார பொண்ணு சுமதி அவங்க அப்பா சொன்னாரா? ஏங்க, அவர் தானே சொன்னாரு, என்ன முறைக்கிறீங்க? அப்பா, அந்த மில்லுக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க.
ஹோல்ட் ஆன். என்னங்க? அது டெய்லி பொழுது விடிஞ்சதும் ஊரா சுத்தி சுத்தி உலக செய்திகளை அள்ளி வீசிட்டு இருக்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உள்ளூர் செய்தி தேவைப்படுது. கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். இல்ல, சுரேந்தர் அவங்க அப்பா, இன்னும் அவங்க சொந்த பந்தம், இவங்க யாருக்குமே சுரேந்தருக்காக அவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னே தெரியாதாமே. எனக்கும் தெரியாது. உனக்கு தெரியுமான்னு நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள தெரியாதுங்கிற. இல்ல, யாருக்குமே தெரியாதான்னு சொன்னீங்க, அதனால ஒருவேளை என்ன கேட்க போறீங்களோன்னு நினைச்சு சொன்னேன். ஐசி ஆசையா தன்னோட ஒரே பையனுக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க சீதாம்மா. அந்த பொண்ணு யாருன்னு யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த அம்மா கூட எந்நேரமும் இருந்தவன் நீ. உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. உன்னோட மௌனத்திலேயே உனக்கு ஏதோ தெரியும்னு எனக்கு தெரியுது. இல்ல, அவங்க பையனுக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்கிறதா மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. வெல் டன் மிஸ்டர் சம்பூர்ணம். நவ யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். ஆனா நான் அந்த பொண்ணை பார்த்தது கிடையாது. அவங்க யார் என்னங்கிற விவரம் சீதாம்மா என்கிட்ட சொல்லல. நோ ப்ராப்ளம். நவ யூ கேன் ப்ரோசீட். குட் ஈவினிங் மிஸ்டர் பெக்கர். பெக்கரா? மாம்ச சந்தோஷ், மாப்பிள்ள சுரேந்தர், நான் பிச்சை. அப்புறம் வேற யாரு இங்க பெக்கரு? உங்களதான். பிச்சைங்கிறத இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிரேமா பெக்கர்னு கூப்பிடுறாரு. அது சரி. எனக்கு ஒரு சின்ன டவுட், அத உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஏன்ட்டியா? ஆமா, அத கிளியர் பண்ற அளவுக்கு சூப்பர் பிரெயின் உங்க ஒரு ஆளுக்கு தானே உண்டு. என்ன அங்கிள், பில்டப் ரொம்ப பலமா இருக்கு. பிச்சை ஏதோ வம்பல மாட்டிட போறீங்க போல இருக்கு. பெருசா ஒண்ணு இல்ல. இப்ப 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வெவ்வேறு ஊர்ல இருக்காங்க. அவங்க எப்பாவது ஒரு தடவை ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணி பேசிக்குவாங்களா மாட்டாங்களா? சந்தேகம் என்ன? அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டீங்கல்ல, எப்பவாவது என்ன அப்பப்ப பேசுவாங்க. குட். இப்போ நீங்க வலையில காலை வச்சிட்டீங்க. வலையிலையா? ஆமா. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் கோ ஹெட். 2 ஃப்ரெண்ட்ஸ்களே அப்பப்ப போன்ல பேசிக்கும் போது 2 சம்பந்திங்க வெவ்வேறு ஊர்ல இருந்தா டெய்லி போன்ல பேசிக்குவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பேசியே தீரணும். சூப்பர். இப்ப வலையில சிக்கிட்டீங்க. எப்படி சொல்றேன். நம்ம சீதாமா இந்த வீட்டுக்கு வந்த நாள் இருந்து இறக்குற வரைக்கும் இந்த வீட்ல இருந்து யார் யாருக்கு என்னென்ன போன் பண்ணாங்களோ அதோட மொத்த பில்லையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு போன் கூட நம்ம சீதாமா மதுரைக்கு பேசல, மதுரையில இருந்து அவங்களுக்கும் போன் வரல. உண்மையிலே சிக்கிக்கிட்டவே. அப்பா, அங்கிள் சொல்றது கரெக்ட்டுப்பா. அம்மா எனக்காக ஒரு பொண்ணை மதுரையில பார்த்தப்போ ஒரு தடவை கூடவா மதுரைக்கு போன்ல பேசாம இருந்திருப்பாங்க? லாஜிக் பயங்கரமா இடிக்குதுப்பா. அப்படி போன அருவாள. அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு விஷயத்துல ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துருக்கேன். இதை கொஞ்சம் நிதானமா தான் முடிவெடுக்கணும். இப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது நான் எதிர்பார்த்தது. ஏய், இல்ல. என் வீட்டு டெலிபோன் பில்லு நீ எதுக்கு கலெக்ட் பண்ண? சொல்லு. இல்ல, சுரேந்தர் கல்யாணத்துல எந்த குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல. ஏய், அவனை பெத்த அப்பன்னா எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? இல்ல, நேத்து ராத்திரி தூக்கத்துல ஆவி வந்து என்ன தட்டி எழுப்புச்சு. ஆவியா? ஆமா. எந்த ஆவி? சிஸ்டரோட ஆவி. யார் சிஸ்டர்? சுரேந்தரோட அம்மா எனக்கு சிஸ்டர் தானே. ஏய், அவ ஏன் பொண்டாட்டி? அவ ஏன் கனவுல வந்து சொல்ல? உன் கனவுல வந்து சொன்னாளா? இல்ல, என் புருஷனுக்கு கொஞ்சம் விவரம் கம்மி, நீ பாத்துக்கோன்னு சொல்லுச்சு. இல்ல இல்ல இல்ல, இவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்ல. நீங்க ஏமாந்தீங்களோ இல்ல இவங்க கூட சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்களோ அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சுரேந்தருக்காக சீதாமா பார்த்த பொண்ணு இவங்க கிடையவே கிடையாது. இல்லையே, எந்த கோயில்ல வேணாலும் கப்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணேன்னு சொன்னாங்களே. கோயில் கற்பூரம் எல்லாம் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு, அத குழி தோண்டி புதைச்சவங்களுக்கு இல்ல. நான் தான் அந்த பொண்ணு போய் சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி எண்ணி கழித்தீங்க வைப்பேன். ஐயோ, ஏங்க 5 நிமிஷம் அம்மா பார்த்த பொண்ணு நீதான் சொல்லி நடி. எனக்கு 500 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அந்த 5 நிமிஷம் நடிப்புக்கு இவங்க என்னன்னா ஆயுசுக்கும் கம்பி எண்ணி கழித்தீங்க வச்சிருவேன்னு சொல்றாங்க. வேணாங்க, என்ன ஆளை விட்டுருங்க. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் வரேன். இருமா, நடிச்ச நடிப்பு காசு வாங்கிட்டு போயிரு. உங்க காசு இருக்கு வேணாம். ஏங்க, ஏன் எதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடினீங்க? இல்ல, நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினா தானே நீ ஆடின நாடகம் வெளியே வரும். ஏன் நாடகமா? எஸ்,
பொண்ணு பார்த்து வச்சதா மட்டும்தான் சீதாம்மா என்கிட்ட சொன்னாங்க. பொண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு அன்னைக்கு நீயே உன் வாயால ஸ்டேட்மெண்ட் கொடுத்த. சோ அந்த பொண்ணை பார்க்காத பட்சத்தில் இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லைங்கிறத எப்படி அவ்வளவு உறுதியா தீர்மானமா சொல்ற? கமான் ஸ்பீக் அப். இத பாருங்க, அன்னைக்கே நான் சொன்னேன், சீதாம்மா வந்த நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தது நான் தான். இப்ப வந்துட்டு போன பொண்ணு சீதாம்மா பார்த்த பொண்ணா இருந்தா அப்பப்போ வந்து அவங்கள சந்திச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்துட்டு போனவங்க ஒரு வாட்டி கூட அவங்கள வந்து சந்திக்கல. அதை வச்சுதான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப லாஜிக்கான பதில், ஏத்துக்கிறேன். நில்லு. நீ சொன்ன அதே லாஜிக்கான பதிலையே மறுபடியும் கேள்வியாக்கி உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. சீதாம்மா பார்த்து வச்ச பொண்ணா இருந்தா அப்பப்ப அவங்கள வந்து சந்திச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அந்த ஒரிஜினல் பொண்ணு அப்பப்ப சீதாம்மாவை வந்து சந்திச்சிருக்கணும், அவளை நீ பார்த்திருக்கணும். This is a fact and perfect logic. அவ யார்? வந்துட்டு போனவள மனசாட்சியை குளிதோண்டி புதைச்சவன்னு சொன்னீங்க. நீ அப்படி இல்லைன்னா உண்மையை சொல்லு. சொல்றேன். அந்த பொண்ணு ராசி இல்லாதவ. அத்தா சீதாம்மா இறந்துட்டாங்க. சுரேந்திரக்கும் அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அவளை மறைச்சிட்டேன். இனி நீங்க மட்டும் இல்ல, சுரேந்திரன் என்கிட்ட வந்து கேட்டாலும் அந்த பொண்ணு யாரு நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு இதோட இந்த மேட்டருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. பார்த்து வச்ச பொண்ணை பத்தி அம்மா போன்ல பேசியிருக்காங்க. ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கலங்கறிய. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை மாதிரி அவ்வளவு சஸ்பென்ஸா இருக்கு. என்ன சொன்னீங்க அங்கிள்? ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை மாதிரி சஸ்பென்ஸா இருக்குன்னு. அங்கிள், நீங்க இப்ப கதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சிருக்கு. ஹிண்டா? கொட்டுப்பா, சீக்கிரம் கொட்டுப்பா. வெளியில ஏதோ சாமி ஊர்வலம் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு மேட்டர் சொல்லிடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னங்க, நான் புது பொண்ணு, கதவை தாள் போடுங்க, மணி 10 ஆச்சு, லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சொல்லி என்ன கம்பல் பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு நைட் புக்ஸ் படிக்கிற ஹாபிட் உண்டு. அதனால 12 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு கதை புக் படிச்சிட்டு தான் நான் தூங்க. அச்சிச்சி, மத்ததெல்லாம் அது தெளிவா இப்பவே சொல்லிடு. ஓகே? கவலையே படாதடா. உனக்கு நைட்டு கதை புத்தகம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணே உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பா. ஏன்னா அவ ஒரு நல்ல கதாசிரியை. குட் பாயிண்ட். அங்கிள், எனக்கு ரூட் கிடைச்சிருச்சு. என்ன? அந்த பொண்ணு கதை எழுதுறவ இல்ல. அதனால இந்த சிட்டில இருக்கிற டெய்லி பத்திரிகை, வீக்லி மேகசின்ஸ், இன்னும் அத்தனை பப்ளிஷர்ஸ் கிட்டயும் போய் லேடி ரைட்டர்ஸோட லிஸ்ட் எடுத்துருவோம். அதை வச்சு அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? சில பேரு சம்சாரத்து பேர்ல கதை எழுதுவாங்க, சில பேரு புனை பெயரா லேடிஸ் நேம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு ரைட்டர் இருந்தாங்க, ஆனா அவங்க எவ்வளவு ஊஞ்சலாட ஆரம்பிச்சு ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. அதனால இத நான் வேற ரூட்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கம். அது